எந்த ஒரு மனிதன் உலகத்தை பாராமல், உலகத்தின் மேன்மை பாராமல் தன் ஸ்தானத்தில் உறுதியாய் நிற்கிறானோ, நெருக்கம் வரும் பொழுது தன் ஸ்தானத்தை விடாதிருக்கிறானோ, அந்த மனிதன் பாக்கியவான். அந்த மனிதனை கொண்டுதான் அசாதாரணமான காரியங்கள் நடைபெற போகிறது. நான் சொல்லட்டுமா, உங்க குடும்பத்தில் அசாதாரணமான காரியம் நடக்க வேண்டுமா, யாருக்காக உங்க ஸ்தானத்தை விடக்கூடாது. உங்க ஜெப நேரத்தை யாருக்காக விடக்கூடாது. உங்க பரிசுத்தத்தை எந்த மனிதனுக்காக விட்டுடக்கூடாது. உங்க வைராக்கியத்தை எந்த வேலைக்காக விட்டுடக்கூடாது. உங்க தீர்மானத்தை, உங்க பிரதிஷ்டையை யாருக்காக விடாதிருக்கிற ஒரு தேவ மனிதன் ஆண்டவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த திருச்சபை நடுவில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். ஒரு தானியேல் இருதயத்தில் தீர்மானித்தார், அந்த ஸ்தானத்தில் உண்மையாயிருந்தார். உங்க ஸ்தானத்தை யாருக்காக விடாதிருக்கிற ஒரு வைராக்கியம் எந்த மனிதனுக்குள்ளாக பற்றி எரிகிறதோ அவர்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியம் போகிறார்.